Hi friends, welcome to Tastytastysamayal. நம்ம சேனலில் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல் டைம் ரெசிபியா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு எதுக்கு வேணாலும் செய்யலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூங் டால் ரைஸ். சிறுபருப்பை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சரிசி 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு அதாவது மூங் டால் 1/2 கப், பெருங்காயத்தூள், 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு. முதல்ல ஒரு வெறும் பேனில் எடுத்து வச்சுருக்க 2 கப் பச்சரிசியை வறுத்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் கடாயிலேயே இந்த மாதிரி கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கிளந்துட்டு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அரிசி இந்த மாதிரி நல்லா சுருங்கி சின்னதாக இருக்கும். கலரும் நல்லா ஒயிட் கலரில் டர்ன் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவு சிறுபருப்பு ஆட் பண்ணிடலாம். சிறுபருப்பு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூடுலேயே சிறுபருப்பு வரப்பட்டுடும். ஒரு 1 மினிட் போல் வறுத்தெடுத்தால் போதும். பருப்போட குழக்குழப்பு தன்மை போகிறதுக்காக தான் ஒரு லைட்டாக சூடேற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்தெடுத்த அரிசி பருப்பை நல்லா ஆற வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற விடலாம். ஒரு 20 நிமிஷம் போல் ஊற விட்டுக்கோங்க. ரைஸ் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இந்த ரைஸ்க்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் நம்ம கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா விரத டைமில் ஒரு பொழுது இருப்பீங்களா, அந்த டைமில் செய்கிறதுக்கு ஒரு ஆப்டான ரெசிபி. எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் ஆனியன், பூண்டுலாம் ஆட் பண்ணலை. பருப்புலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி ஒரு துண்டு சொல்லியிருந்தேன்ல, அது தோல் உரித்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி ஆட் பண்ணிடுறேன். இந்த ரெசிபிக்கு ஃப்ளேவர் தரக்கூடிய 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இஞ்சி மற்றும் பெருங்காயத்தூள். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கே ஃப்ளேவர் தரும். இஞ்சி நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு ஸ்பைசினஸ் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் ஸ்பைசினஸ் தரும். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 பச்சை மிளகா அளவு சொல்லியிருந்தேன். பச்சை மிளகா லைட்டாக வதங்கின பிறகு இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி என்ன அளவில் ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ அந்த அளவில் தான் ஆட் பண்ண போகிறோம். 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கோம். டோட்டலாக 2.5 கப் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சால்ட் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு என்ன அளவில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கப்புக்கு நான் 1/2 கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1 கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1/4 கப் அளவு சிறுபருப்பு எடுத்தால் போதும். சால்ட் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஸ்மால் டிப். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தண்ணி லைட்டாக உப்பு கரிச்சிது அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்மால் டிப் என்னென்னா, நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் தண்ணி நல்லா தலைன்னு கொதிச்சதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிங்கன்னா அரிசி குழஞ்சி போகாமல் உதிரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிகட்டின மாதிரி அரிசி ஆட் பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா அரிசி ஆட் பண்ண உடனே குக்கரை லிட் போட்டு மூடி ப்ரெஷர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணியும் அரிசியும் சேர்ந்தாப்பில் வரும். அந்த டைமில் நீங்கள் குக்கரை லிட் போட்டு மூடி ப்ரெஷர் போட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி போகாமல் உதிரியாக கிடைக்கும். இது ஒரு ஸ்மால் டிப், ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அரிசியும் தண்ணியும் சேர்ந்தாப்பில் வந்திருக்கிறது தெரியும். இப்போது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஒரு கிளறி விட்டுட்டு லிட் போட்டு மூடி வேக விடலாம். குக்கரை லிட் போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். குக்கர் மூடிட்டு நான் வெயிட் எதுவும் மேலே போடல, நோட் பண்ணியிருப்பீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் குக் பண்ணுறேன். ஸோ வெயிட் போட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக அடி பிடிச்சிடுது. ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக வெயிட் இல்லாமல் குக் பண்ணுறேன். நார்மல் இண்டாலியம் குக்கரில் குக் பண்ணுறவங்க வெயிட் போட்டுட்டு ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு
ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஃபுல் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. சப்போஸ் நீங்கள் குக்கரில் குக் பண்ணலை, வேறு பாத்திரத்தில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மெத்தடில் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி நீங்கள் எதுக்கும் தம் போட்டு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக உதிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. அரிசி கொஞ்சம் கூட குழையவே இல்லை. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பெருசாக எதுவும் தேவைப்படாதுங்க. ஜஸ்ட் ஊறுகாய் இல்லைனா ஊறுகாய் மிளகா மட்டுமே போதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.